விவசாய தம்பி, நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, தம்பியா அண்ணனான்னு எனக்கு தெரியல. உங்கள் விவசாயத்தை வந்து சரியாக செய்யுங்க. ஒரு சில நேரம் வந்து விளைஞ்சி வரும்போது மழை வந்து கெடுத்துரும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் நீங்கள் கடல் ஒளியில் கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் அந்த மழை வேணும்னாலும் வர வைக்க முடியும், வேணும்னாலும் நிறுத்த முடியும். கடல் ஒளி இந்த இது செய்யும். ஓகேங்களா? நிறைய விளைஞ்சிருச்சு, அறுக்கக்கூடிய சூழ்நிலையில் மழை வர்ற மாதிரி இருக்குன்னா நம்மள்கிட்ட பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மழையை நிறுத்தி கொடுத்துருவோம். சரிங்களா? நன்றிங்கம்மா. கண்டிப்பாக அதை நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கடவுள் வேறு சாமி வேறு நான் தான் சொல்லிட்டேன், வேறு யாரும் சொல்லலை. நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கடவுள் வேறு சாமிகள் வேறு. கடவுள்கிட்ட பவர் வாங்குவங்க தான் எல்லா சாமிகளுமே, நம்ம வணங்குற அத்தனை சாமிகளுமே வந்து கடவுள்கிட்ட பவர் வாங்கி தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அவர் பவரை வச்சு தான் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களால எதையுமே சரியாக செஞ்சு கொடுக்க முடியல. இப்போ கடவுள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் இயற்கை எல்லாத்தையுமே கடவுள் தான் செஞ்சு கொடுத்துருக்காரு. கடவுள் தான் நம்ம உருவாக்கியிருக்காரு. அவர்கிட்ட போனால் தான் நம்ம பிரச்சனை தீரும். சாமிகள்கிட்ட போனீங்கன்னா தீராது அது. ஓகேங்களா? நம்ம என்னதான் வேண்டுதல் வச்சாலும் தீராது நமக்கு. கடவுள் வேற, சாமிகள் வேற. நம்ம கடவுளை தான் வணங்கணும். இயற்கை சார்ந்த எல்லா ஒரு விஷயமே கடவுளை மட்டும் வணங்குங்க. அவர் தான் சரியாக செஞ்சு கொடுப்பார். சரியான நேரத்தில் தண்ணி வருது, சரியான நேரத்தில் விளைய வைக்கிறது, சரியான நேரத்தில் அறுவடை கொடுக்குறது. அறுவடை கொடுக்குற இடத்துல பழம் வச்சுட்டா மாட்டிக்கிறீங்க. அந்த மாதிரி வாழைத்தோப்பு, நெல் இதெல்லாம் அழிஞ்சு போகுது. இவ்வளோ காலம் வந்து நிறைய மாட்டி ரொம்ப விவசாயிகள் நஷ்டத்துக்கு வந்துட்டீங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட விளைநிலம் வந்து சரியாக இருக்குது, அறுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது, அந்த நேரத்தில் மழை இது மாதிரிலாம் வருதுன்னா கண்டிப்பாக கடவுளை வேண்டிடுங்க. உண்மையான கடவுளை வேண்டிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிப்பாட்டி கொடுத்துருவார். எப்பப்போ என்ன வேணுமோ அதை கடவுள்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக செய்து கொடுப்பாரு. கடவுள் ஒளியில் வந்து கூட நீங்கள் சொல்லிடுங்க, நான் வந்து கடவுள்கிட்ட கேட்டு உங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்குறேன்.